சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்கார். இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்திருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மிக பெரும் நடிகர்கள் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம் யாரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க போகிறார் என பல கேள்விகள் இருந்து வந்தது. அதற்கு விடையா சமீபத்தில் டைட்டில் லுக் போஸ்டரோட தர்மன் என பட டைட்டில் வச்சு அதற்கு அஸ்வந்த் மாரிமுத்து தான் இயக்குனர். மேலும் அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக், சிம்ரன், ராஷி கண்ணா போன்ற நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க என அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் கமல்ஹாசன் தான் ப்ரொடியூசர் என்பதையும் படக்குழு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு கமல்ஹாசன், ரஜினி, டைரக்டர்ஸ் மற்றும் அதில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே அதில் பேசியிருந்தாங்க. ரஜினிகாந்துமே நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, இப்போ பேசினாலும் பிரச்சனை, அப்புறம் பேசினாலும் பிரச்சனை என பல விஷயங்களை பகிர்ந்திருந்தார். மேலும் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம ஒருத்தர்கிட்ட இதை எதிர்பார்க்குறோன்னா அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைப்பது தப்பு என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படம் குட் டாக்டர் அப்படின்ற வெப் சீரியஸை வச்சு தான் எடுக்கப்படுதா என கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படம் குட் டாக்டர் கிடையாது, இது ஒரு டெட்லி டாக்டர், குட் டாக்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது என கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் முதல்ல ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் தான் எடுக்கப்படுதான். இந்த ஷூட்டிங் அப்போ ஒரு சின்ன இமேஜஸ் வெளியானதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தையுமே பார்த்து எதையுமே லீக் ஆகக்கூடாதுன்னு பண்ணிடுறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிதான் ஜெயிலர் 2 படத்திலிருந்தும் எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி ஃபைட் சீன்ஸ் ரிலீஸ் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல் இந்த தர்மன் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கோட ரஜினிகாந்த் நடனமாடுற மாதிரி ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ரொம்பவே படக்குழு அப்செட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் படக்குழு அனைத்து டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இமேஜஸ் எடுக்கக்கூடாது என தடை விதிச்சிருக்காங்களாம். தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்க போது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடிச்சிருக்கும் ஜெயிலர் 2 படத்தை நம்ம வர செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் தலைவர் 173 என்னும் தர்மன் படம் முடிஞ்ச பிறகு தான் தலைவர் 174, அதாவது ரஜினி கமல் இருவரும் இணைய போகிற படம் தொடங்கப்படுது. அந்த படத்துக்கும் நெல்சன் தான் இயக்குனர், அனிருத் தான் மியூசிக். ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரைப்படம் தலைவர் 174. கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வரும். நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.